மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். வெயில் காலமாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு மண்டையெல்லாம் அப்படியே பொழக்குது, மண்டை ஈட்டாகுது, உடம்பெல்லாம் உஷ்ணமாகுது, கைக்கெல்லாம் எரிச்சல் ஆகுது, உடம்பெல்லாம் தக்க 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 தக்கன்னு எரியுது, ஒன்றுமே முடியல, வெளியே தலை கட்ட முடியல, மயக்கம் வருது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை சொல்கிறீங்கள. உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் சொல்ல போகிற மருத்துவ குறிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் என்னென்ன நான் உங்களுக்கு இந்த ஜூஸில் கலக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதிலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற முழு தகவலையும் நான் இதில் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சப்ஜா விதை. இது முழுக்க முழுக்க உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணியில் இங்கே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது உடல் குளிர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மலச்சிக்கல் நல்லது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வர்றவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். எந்த வகையான பைல்ஸும் வராது. உடல் உஷ்ணத்தை முற்றிலுமாக குறைக்கும். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நோய்கள் எதுவுமே அண்டாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க சாப்பிட்லாம். குடல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். முக்கியமாக வெயில் காலத்தில் யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரும், அவங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மை போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றாங்க, தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெயில் காலத்தில் இந்த சூட்டு கொப்பல்னு சொல்லுவாங்களா, இதிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம், தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் பார்க்குறது பாதாம் பிஷன். இந்த பாதாம் பிஷனை பார்த்தீங்கன்னாக்க நான் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் மிகவும் மிகவும் உடல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிசின் இது. இது வந்து ஹல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிடும்போது உடல் நல்லா குளிர்ச்சி ஆகிடும். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் ஒரு மனுஷனை அண்டவே அண்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூலாதாரம் சூடு, யூடிஐ இன்ஃபெக்ஷனு, மலச்சிக்கல் இருக்குது, வயிறு புண்ணு இருக்கவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ஜீரணம் சரியாகலை அப்படின்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் அதிகமாகிடுச்சு உடம்புல அப்படின்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். கொழுப்பு, உடலில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குன்றவங்க, உடல் உஷ்ணத்தினால முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குன்றவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இதை வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். இது சித்தர்கள் முதற்கொண்டு நமக்கு சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்தில். இல்லைனா மற்ற நாள்களில் பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படின்றது, அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாதாம் பிசின். இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கனாக்க நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்கனாக்க இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது, ஜிங்க் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இயற்கை உணவு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஸ்டெமினாவை கொடுக்கும், ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இமிடியட்டாக பார்த்திங்கனாக்கா ஸ்டெமினாவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை உணவு பார்த்திங்கனாக்கா இந்த நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். வெள்ளத்துலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உப்பு வச்சுருக்கேன். இந்த உப்பு பார்த்தீங்கன்னாக்க ஓஆர்எஸ் சாப்பிட்றவங்க இல்லை, ஓஆர்எஸில் எதுக்கு உப்பு கலக்கிறாங்க உங்களுக்கு தெரியல. உப்பு சர்க்கரை கலந்தாக்க உடனே ஸ்டெமினா கிடைக்கும். அதே சமயத்தில் வாமிட் வராது. அதே சமயத்தில் வெயில் காலங்களில் ஏற்படுற இந்த லோ பிபி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சரியாயிடும். அதே மாதிரி வெயில் காலங்களில் நீர் உடம்புல சர்ன்னு வத்திடும். அந்த நீர் வத்துற அந்த பற்றாக்குறையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சால்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். நம்மளாம் இந்த குளுக்கோஸ்லாம் சாப்பிடும்போதெல்லாம் கூட பார்த்திங்கனாக்கா அதில் உப்பு சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நமக்கு உடனே மயக்கமாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு உப்பையும் சர்க்கரையும் கலந்து கொடுப்பாங்க. பொழுதுனைக்கு தண்ணியே குடிக்கல, உடம்பு வத்தி போச்சு தண்ணி இல்லாமல் அப்படின்றவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லெமனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையும் உப்பையும் போட்டு கலந்து கொடுப்பாங்க. அதுக்கு
ரொம்ப ரொம்ப உப்பு ரொம்ப அருமையான ஒரு இது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாக்க பானை தண்ணி. இந்த பானை தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்க நான் தேத்தான் கொட்டையை உரைச்சி போட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தண்ணி. பானை தண்ணி நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையானது. இது சாதாரண போர் வாட்டர் வந்து பானையில் ஊற்றி தேத்தான் கொட்டையை உரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணல் கொட்டி வச்சு அருமை வடிகட்டி எடுத்த தண்ணி. இது ரொம்ப ரொம்ப அருமையானது. இதில் பிஹெச் வேல்வு ஒரு மனுஷனுக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பாதுகாப்பான தண்ணி, இது குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி. இப்போ இதில் தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஜூஸுன்னு சொல்லலாம், இல்லை இதை பானம்னு சொல்லலாம், இல்லை இதை மருந்துன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். அதை நம்ம தயாரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இங்கே வச்சிருக்கிற சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதையை பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பாதாம் பிஷின். இது பார்த்தீங்கன்னாக்க யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்து வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. பாதாம் பிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பாருங்கள், நிறைய தகவல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா விதைன்னு போட்டு பாருங்கள், நிறைய தகவல் கிடைக்கும். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெயில் காலத்துக்கு தினமும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாட்டு சர்க்கரை. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உண்ண மருந்து உறவுன்னு சொல்லலாம். நாட்டு சர்க்கரை எனக்கு தேவையான அளவு போட்டேன். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், நல்லா சர்க்கரை உள்ளே போய் கலகுது. இது தெரியுதுங்களா? சர்க்கரை உள்ளே போய் கலகுது. இப்போது இதை நல்லா கலந்துக்கலாம். லெஸ்ஸி எப்படி இருக்குது? அதாவது லெஸ்ஸி சாப்பிட்ருப்பீங்கள, தயிர் சர்க்கரை போட்டு நல்லா லெஸ்ஸி பண்ணியிருப்பீங்கள, அது மாதிரி இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கெட்டியாக பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக பானை தண்ணி, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னாக்க வெயிலுக்கு ஏற்ற ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம். காலை இரவு இதை பார்த்தீங்கன்னா காலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 2 வேளையும் தாராளமாக நாங்கள் எடுத்துக்கலாம். மாலை கூட தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில்னால் ஏற்படுற எந்த நோயும் ஒரு மனுஷனை தாக்காது. உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் உப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பாதாம் பிஷன் இருக்குது, சப்ஜா விதை இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது, பானை தண்ணி. அந்த பானை தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்க தேத்தான் கொட்டையை உரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய உடலுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது. அதாவது வெயில் காலத்தில் ஏற்படுற அனைத்து வகையான நோய்களும் தாக்காமல் உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை கொடுத்து, ரத்தத்தை தூய்மைப்படுத்தி, உடலை குளிர்ச்சிப்படுத்தி, உடலோடு உள்ள வெப்பத்தை சரி பண்ணி, அதே மாதிரி பித்த பையில் இருக்கிற அந்த பிரச்சனையும் சரி பண்ணி, உடலில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி நல்லா ஜீரணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் இங்கே வச்சுருக்கேன். இதில் நாட்டு சக்கரைலாம் இருக்குது, நல்லா ஜீரணமாகும், இரும்பு மாதிரி எலும்பு மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அயன் நல்லா கிடைக்கும், கால்சியம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் சி உங்களுக்கு தேவையான அளவு இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு நன்மையை கொண்டு செய்யக்கூடியது. இது தாராளமாக சாப்பிட்லாம். பெரியவங்கனாக்கா ஒரு டம்ளர், காலை ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். சின்னவங்களாக்கா அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்.
அந்த பாதாம் பிசின் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சப்ஜா விதையுடைய அந்த கடிக்கும்போது வர்ற அந்த டேஸ்ட்டு, அப்புறமா நாட்டு சக்கரை, உப்பு, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் இந்த குளிர்ந்த தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் சேர்த்து இப்படி நம்ம வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய அருமையான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா உடல் உஷ்ணத்தினால் வர்ற பிரச்சனையும் சரியாக போகும், அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளும் சரியாக போகும். இது தாராளமாக சைடு எஃபெக்ட் இல்லை, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா இது வெயில் காலத்து மட்டும் தான் குடிக்கணுமா, இல்லை உடல் உஷ்ணமாக இருக்கவங்க எப்போ வேணாலும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது, இது எல்லோரும் குடிக்கலாம். மற்ற நாளில் குளிர்காலமாக இருக்குது, பனிக்காலமாக இருக்குது, மழைக்காலமாக இருக்குது, வேக்காடு காலமாக இருக்குது அப்படின்றபோது உடல் உஷ்ணமாக இருக்கவங்க யார் வேணாலும், யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க யார் வேணாலும் தாராளமாக இதை கண்டிப்பாக குடிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க, அதாவது உடல் எப்பவுமே எனக்கு சூடாகவே இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். பித்தம் எப்பவுமே எனக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். யூடிஐ இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வருதுங்க ஐயா, அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு இச்சிங் இருக்குது, யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குன்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி இயற்கையான உணவுகள் எடுங்க. முக்கியமாக உடலில் சூடு அதிகமாக இல்லைனாவே பெரும் வியாதிகள் வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் ஒரு 10 மரங்களாவது நெட்டாக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெட்டிருக்கீங்களான்னு கேட்கலாம். நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் 10 மரம் நடும்போது பார்த்திங்கன்னா வருங்கால சந்ததிக்கு இந்த உலகமே பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த அழகு, கொஞ்சம் அந்த இயற்கை சூழலை நம்ம வச்சுட்டு போகலாம். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இயற்கையான உணவுகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு வச்சுட்டு போகணும். அதனால் மரங்கள் இல்லாததுனால வெயில் அதிகமாக இருக்குது, மழை இல்லை. அதனால் தயவு செஞ்சு பார்த்திங்கனாக்கா மாடி தோட்டம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மரங்களாம் நெட்டு வைங்க. வரப்போகிற சந்ததிக்கு இந்த உலகை இயற்கையாக மாற்ற முடியும். சரி நண்பர்களே, இயற்கை மருந்து சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.